அறிவு சொல்லும், நாம தான் கேட்கறது கிடையாது. இப்ப என்ன நோக்கி ஒருத்தர் வராங்க, வந்து காதலிக்கனாலும் அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நானும் ஓகேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணமோ ரூபாய் பயன் கிடையாது. இதற்கு தெளிவான ஒரு சிந்தை வேண்டும். அதை சரியான முறையில எப்படி அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும், அதுல இருந்து நம்ம எப்படி வரணும், எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எண்ணம் சீர்நிலையில் இருக்கணும். அறிவை வச்சுதான் நம்ம செயல்படணும். எந்த விஷயம் பண்ணாலும் எதையுமே டக்கு டக்குன்னு ஏத்துக்கவும் கூடாது, எதையுமே அதை பத்தி தெரிஞ்சுக்காம விட்டு வரவும் கூடாது. அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு சரியான முறையா சரியான பொருத்தம் வருமானு தெரிஞ்சு நீ அதில் போனா தவறு கிடையாது. மனசு வந்த வழி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம போனோமோ கண்டிப்பாக நம்முடைய மனசு சஞ்சலம் தான் போடும். சஞ்சலம் அற்ற மனம் வேணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா தினமும் தியானம் பண்ணணும். தியானம் எப்படி செய்வது? ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் மட்டும் போதும். அந்த 10 நிமிடம் நீங்க எதையுமே செய்ய தேவையில்லை. கண்ணை மூடி அமைதியா உட்கார போறீங்க. கீழே ஒரு துணி போட்டுன்னு உட்கார்ந்துருங்க. கீழே ஒரு துணியை போட்டோ இல்லை ஒரு மனக்கட்டிலே அமர்ந்திருக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச சின்முத்திரையோ இல்லை சின்முத்திரையோட தேவையில்லை. கையை நீங்க ஒரு சாதாரணமா வச்சுட்டு கூட கண்ணை மூட போறீங்க. நீங்க கண்ணை மூடிய பிறகு உங்களுடைய எண்ணங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னலாம் வருதுன்றது நீங்க பார்க்கலாம். முதல்ல நமக்கு நம்மளுடைய எண்ணங்களை பார்க்கக்கூடிய செயல் நடைமுறையில இருக்கணும். நம்மளுக்கு என்னன்றதே தெரியாம வாழ்க்கையை நம்ம நடந்து போறோம்னா கண்டிப்பாக எல்லாத்துலயும் வெற்றிலாம் அடைய வாய்ப்பே கிடையாது. முதல்ல நம்மளுக்கு என்ன நம்மளுடைய எண்ணங்கள் எதெல்லாம் அலைப்பாயுது, எதெல்லாம் சரிப்படுத்தணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம சஞ்சலப்படுத்தக்கூடியது. நம்ம கண்ணை மூடனாதான் நீ எதெல்லாம் தவறா நினைச்ச, இன்னைக்கு என்னென்ன பண்ண, நீ எதை செய்த, உன்னுடைய பார்வை எப்படியெல்லாம் கேவலமா இருந்தது, இது எல்லாம் எப்ப தெரியும்னு தியானம் கண்ணை மூடி பண்ணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு செய்தோம், அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், இதுல இருந்து வெளியே வரணும். உன்னுடைய எண்ணத்தை நீ நினைத்தாலே கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நீ ஒரு நாளைக்கு கண்டிப்பா 10 நிமிடம் கண்ணை மூட போறோம். கண்ணை மூடி இன்னைக்கு நான் என்னென்னலாம் செய்தேன், தீமை என்னென்னலாம் செய்தேன் அப்படின்றது நீங்க அந்த எண்ணத்தை பார்க்கணும். இந்த எண்ணத்தை பார்க்கும்போது இந்த எதெல்லாம் நீங்க மாத்தணும்ட்டு நீங்க நைட்டே நீங்க முடிவு பண்ண போறீங்க. மறுநாள்ல இருந்து அந்த செயலுக்கு இப்படி ஒரு விஷயம் போகும்போது நீங்க தடுத்துடணும். இன்னைக்கு நான் அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒண்ணு அந்த எண்ணமானது உங்களை செயல்முறைப்படுத்திடும். அப்ப சஞ்சலத்தில் இருந்து நீங்க அறிவை பயன்படுத்த வேண்டும்.